இப்பொழுது ஒரு வருடமாக இதுதான் நடைபெறுகிறது. இது ஒரு ஆட்சிக்கு முறைமையே அல்ல. இது ஒரு ஜனநாயக முறைமையும் அல்ல. எதற்கு பயப்படுகிறீர்கள்? என்று சொன்னால், இது ஒன்றை நகர்த்தாது. என்றால், நான் ஒரு அமைச்சரவை பொறுப்பாக இருக்கிறேன். என்னுடைய அமைச்சரவை சார்ந்த சரி, நான் ஒரு போக்குவரத்து அமைச்சர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு கீழே தானே வீதிகளுடைய புனரமைப்பிலிருந்து ரயில்வே முதற்கொண்டு எல்லாம் வரும். அவை நான் தானே அதில் இருக்கக்கூடிய சவால்கள் எத்தனை நான் சொன்னேனே எத்தனை வீதிகள் யுஎன்டிபியிலிருந்து எடுத்து பேசுகிறேன். எத்தனை வீதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை ரயில்வே பாதை எவ்வளவு கிலோமீட்டருக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, இவற்றை அவர் தானே என்று சொல்ல வேண்டும். சரி, இப்பொழுது இலங்கையில் இருக்கக்கூடிய அனைத்து ரயில்வே பாதைகளிலும் பாதிப்பு இருக்கிறது. அவை எந்த ஒரு பாதையிலும் முழுமையாக ரயிலை இன்று பயன்படுத்த முடியாத சூழலில் இலங்கை இருக்கிறது. அவை இவற்றை முழுமையாக சீரமைத்ததன் பின்னர் தான் என்றால், இப்பொழுது என்னிடம் இருக்கக்கூடிய ரயில்வே துறை சார்ந்த வளத்தை பயன்படுத்தினாலும் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்தை சீர் செய்வதற்கே எனக்கு நேரம் வரும். ஆனால் நான் அதையும் செய்ய வேண்டும், மன்னாருக்கு போகின்ற பாதையும் செய்ய வேண்டும், மட்டக்களப்பு போகின்ற பாதையும் செய்ய வேண்டும், கண்டிக்கு போகின்ற பாதையும் செய்ய வேண்டும், அம்பாறைக்கு போகின்ற பாதையும் செய்ய வேண்டும், காலிக்கு போகின்ற பாதையும் ஒரே நேரத்தில் இலங்கையிடம் அவ்வளவு வளம் இருக்கிறதா? சரி, இவ்வாறு இருந்தால் இந்த சவாலை எதிர்கொள்வதற்கு எவ்வாறு இந்த ரயில்வே பாதையை நான் இட்டு நிரப்ப போகிறேன், எதை முதலில் செய்ய போகிறேன், எது வாய்ப்பானது இலகுவாக பூர்த்தி செய்வதற்கு? இல்லை என்று சொன்னால் இதற்கு எவ்வளவு காலத்தை எடுத்துக்கொள்ளும், இதற்கான முழுமையான செலவினம் எவ்வளவாக இருக்கிறது என்பதை போக்குவரத்து அமைச்சர் தானே பேச வேண்டும். பேசுகிறாரா? இல்லை. ஜனாதிபதி பேசுகிறாரா? இல்லை. சரி, வீதிகளில் இவ்வளவு சவால்கள் இருக்குது. எந்தெந்த வீதிகளை நாங்கள் உடனடியாக இட்டுறப்புவோம், எந்தெந்த பாலங்களை நாங்கள் உடனடியாக இட்டுறப்போம், இதற்கான கால எல்லைகளை உலகத்தை எடுத்துக்கொள்ளும், யாரோ ஒரு தகவல் தர வேண்டும் தானே? இல்லை. சரி, விவசாய அமைச்சரிடம் விவசாயம் சார்ந்திருக்கக்கூடிய உடனடி சவால்கள் என்ன, எதிர்கால சவால்கள் என்ன, இது உற்பத்தியில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன, விலையேற்றத்தில் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன, இவற்றை இட்டு நிரப்புவதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று விவசாய அமைச்சர் சொல்ல வேண்டும் அல்லவா? சொல்லவில்லை. பாடசாலைகள் மூடுகின்றன. இப்பொழுது பாடசாலைகள் திறக்கப்படுகிறது. அதில் 143 பாடசாலைகள் திறக்கப்படாது என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்படுவது. ஏனைய பாடசாலைகள் 16ஆம் தேதியிலிருந்து திறக்கப்படும். சரி, இவ்வாறு இருந்தால் காப்போ உயர்தர பரீட்சைக்கான நிறுத்தி வைக்கப்பட்ட பரீட்சைகள் ஜனவரி மாதத்தில் மீண்டும் வைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. இதை யார் வந்து சொல்ல வேண்டும்? கல்வி அமைச்சர் வந்து சொல்ல வேண்டும் அல்லவா? கல்வி அமைச்சர்கள் எதிர்கொள்கின்ற சவால்களை அவரெல்லாம் பேச வேண்டும். பேசினாரா? இப்பொழுது இது ஒரு ஆட்சி முறைமையை எங்கு இட்டு செல்கிறது? போதிய தரவுகளை எங்கு பெற்றுக்கொள்வது? இந்த சவால்களுக்கு ஒரே ஒரு பதிலாக ஜனாதிபதி மட்டும் இருக்கிறார்.